என்ன அக்னி சரத்தாலே அழித்து விட்டான் பாருடா. வேகமாய் வேகமாய் கடைகள் மீது போதும் பந்தய மீது எல்லாரும் வந்து கொண்டாட வீரகனியை மீட்டு பதத்தேன் பாராய் இதுவரையிலும் உன்னை மட்டும் பட்டமரம் நிற்கிறாய். தாயின் பாதத்தை பணிந்து என்னிடம் மன்னிப்பம் கேட்டு சிறை வைத்து உயிரோடு விடுவேன். ஏற்கனவே பள்ளி மீது தெரியல அம்மா கிட்ட. ஐயோ காளிகாதியே வண்டியாகப்பட்டவன் சேனையெல்லாம் அடித்துக் கொண்டே வருகிறான் தாயே. திருவருள் செய்யுங்கள் தாயே, திருவருள் செய்யுங்கள் தாயே. வாதாபிசுரனே தாயே, உன் பேச்சு கேட்டு ஒரு சண்டை செய்து என்னால் ஒண்ணும் முடியவில்லை. கைகாலெல்லாம் சோர்ந்து விடுகிறது. அந்த சேனைகள் எல்லாம் மீண்டும் படித்து விட்டது. உயிர் பெற்று வர அருள் தர வேண்டும் தாயே. எதிரிகளால் மாண்ட சேனைகள் எல்லாம் காயங்கள் மாறி
உயிர் பெற்று இருக்கின்ற கதிர்வரும் சிவசங்கமும் என்னுடைய சிவசங்கமத்தில் தீர்த்தத்தை தெளித்து மீண்டும் உயிர் பெற்று வர அது திரும்ப சென்று அதனோடு நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே ஒரு வாரகத்தை வண்டியா ஓடியா ஓடிவிடு தாயாக காப்பாற்றி விடுவேன் என்றார். இந்திரன் பொருந்திய எங்களுக்கு துரிதமாயிருந்த அஸ்திரம் தொழுத்தேன் முந்தி பிடித்தேனே என் தாயை பார்த்து படித்து என்னிடம் மன்னிப்பு கேட்டு சிறைவிட்டால் சில காலம் உயிர் ஒரே பல்லு இருக்காது அடிச்சுடாங்க. தாயே உன் வார்த்தைப்படி நான் சென்று கண்ட செய்தே இந்த சேனைகள் எல்லாம் மீண்டும் ஆண்டு தாயே நீ அருள் தந்து என் சேனைகள் எல்லாம் ஜெயிப்பிட வேண்டும். இந்த மூன்றுமே சிவசங்கமம் பிடித்து என்னோடு நீண்டிருந்து வாங்கி
இருக்க இருக்க வந்த பெருகுதே சேனை எல்லாம் இருக்க வந்த பெருகுதே சேனை எல்லாம் என் மகனே இன்று உயிர் பெற்று வருகிறது. என்ன செய்வது மகளே? பல்லமை படைமாலே நானே யுத்தம் செய்து என் மகனே பல்லமை படைமாலே நானே யுத்தம் செய்து என் மகனே நான் போர் நின்று போர் செய்தேன். ஆனால் மனித பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் எழுகிறதே மகனே. என் மீண்டும் சொல்வேன் அப்பா மகனே. இல்லை என்றாலும் எங்கிடலாக போய் அப்படி இருக்கையில் நீங்கள் இப்படி சோர்ந்திருந்தால் எங்களுக்கு யார் தைரியம் சொல்வது? மகனே நீலகண்டா பாரும் என்று சூரா என் மகனை அப்பா நீலகண்டா
நீலகண்டா பிணங்கள் எல்லாம் எழுது என் மனமெல்லாம் சேர்வாகிறது புட்டிலிருந்து இசை வருவது போல வருகின்றது எல்லாம் வருகின்றது கைகால் எல்லாம் முதிரை ஆட்டிக் கொண்டு வருகிறது இதை கண்டால் என் கைகால்கள் எல்லாம் ஓடுகிறது என் மனம் அஞ்சுகிறது என்னால் முடியவில்லையே நம் தாயானது நம்மை கொண்டு வந்து நடு தெருவில் விட்டுவிடும் போல இருக்கிறது மகனே நீலகண்டா நம் என்ன செய்ய வேண்டும் நீலகண்டா அந்த புட்டில இருந்து ஈசை வருவது போல் வந்தாலும் நான் இருக்கிற கண்மணி நீலகண்டா ஆடா தந்தையே கேளு தந்தையே கஞ்ச வேண்டாம் இது காரணம் என்ன நம் உலக மாதாவாகிய காமாட்சி அம்மனிடம் சென்று அப்படியே சொல்லு வேற உங்களை சொல்லி சொல்லி நீலகண்டா கொண்டு நீலகண்டா அந்த காமாட்சி வெல்லுவதற்கான வழிகளை வர காரணம் என்ன? இது நான் தாயிடம் சென்று நான் சென்று வருகிறேன். அதுவரையிலும் தைரியமாக நீ சண்டை செய்து நான் பார்த்துட்டு வரேன். அப்படியே சென்று வாங்க. அசுரனே காலகண்டா முஜபாலா நீலகண்டா காமாட்சி அம்மன் இருக்கும் பொழுது இவனோடு உத்தம் செய்வதற்கு என்னை அறியாமல் சென்றதால் என் பூதங்கள் எல்லாம் அந்த பிணத்தை புசிக்கவில்லை ஆகையால்
இப்பொழுது என்ன நடந்தது என்றால் இப்போ என்ன நடந்தது என்றால் அதோ அதோ இருக்கின்றாளே இருக்கின்றாளே காளிகா தேவி காளிகா தேவி அவளுடைய குல தெய்வமாகப்பட்டது ஆகப்பட்டது அவளுடைய சங்கமத்தில் இருந்து சங்கமத்திலிருந்து நீரை இறைக்க இறக்க அந்த நீராகப்பட்டது நீராகப்பட்டது இறந்த பிணங்களை பிணங்களை உயிர் எழுப்பி தருகின்றது வீரகண்டா. தாயே கண்டோமை இன்றைக்கு ஒன்று காணாமலே ஒன்று கையில் நாங்கள் 1000 தவறுகள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து என் தந்தையானவர் தந்தையாகிய மனமாடி மனவாடி ஐந்து கொண்டிருக்கிறார் மர சேனைக்கு காரணம் என்ன? அழிப்பதற்கு தக்க உபயத்தை நீ சொல்லி அருள் வேண்டும் அன்னையே. அம்மினி குமார செல்வமே குமார செல்வமே அன்னையே நான் இருக்க வரையிலும் சேனைகளுக்கு யாதொரு குறை வராது. நான் இருக்கிறேன். கேளு கண்மணி கேளு கண்மணி சிவசங்கமும் தீர்த்தத்தை இதை மாண்ட சங்கமத்தை எழுப்பி சக்கரத்தை உலகிடுவாயே. கேளு கண்மணி இதனால் வரையிலும் தந்தையானவர் என்னிடத்தில் சமராகத்தை செல்லும் போது யாரை அனுப்ப வேண்டும் என்று கேட்டு சென்றவன் இன்று தினத்தில் என்னை கேட்காமலே சண்டைக்கு சென்றதா இத்தனை கோலம் வந்து விட்டது. பள்ளிக்கு பட்டாதான் தெரியும் நண்டுக்கு சுட்டாதான் தெரியும். அத்தனை போல் உன் தந்தை என்னை கேட்காமல் சென்றதா வந்த காரணம் அதோ என்ன என் தங்கையாகிய காளிகாதேவி சிவசங்கன் தீர்த்தத்தினார் மாண்ட பிணங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று வரும்படி வருகிறது தெளித்திருக்கிறார். ஜீவம் என்ன உனக்கோ இதோ ஆயுதத்தை தருகிறேன் சென்று அந்த சிவசங்கானதை 1000 சுக்களாக திரு கடலில் படியும்படி உடைத்து காலிக்கு தெரியாம நின்று உடைத்து வர வேண்டும் மகனே. அப்பதான் வெற்றி வர முடியும். கை நீட்டு